மதம் மாறியதால் உரிமை மாறாது. தலித் கிறிஸ்தவர்களின் எஸ்சி உரிமைக்காக செங்கல்பட்டில் கண்டன அறப்போராட்டம். 76 ஆண்டுகளாக தொடரும் கோரிக்கைக்கு தீர்வு காண வலியுறுத்தி செங்கல்பட்டில் தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தவர் பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கும் சமமான அரசியலமைப்பு உரிமைகளை வழங்க கோரி செங்கல்பட்டு மறைமாவட்டம் சார்பில் கருப்பு நாள் கண்டன அறப்போராட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பின் 341ஆம் பிரிவின் கீழ் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் மதத்தின் அடிப்படையில் மறுக்கப்படக்கூடாது என்றும், ஒருவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியதால் அவரது சாதி பின்னணி, சமூக நிலை மற்றும் வரலாற்று ரீதியாக எதிர்கொண்ட ஒடுக்குமுறைகள் மாறிவிடாது என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கடந்த 76 ஆண்டுகளாக தலித் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கான பட்டியலின உரிமையை வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள், மதமாற்றத்தின் காரணமாக அரசியலமைப்பு வழங்கும் சமூக நீதி உரிமைகள் பறிக்கப்படுவது சமத்துவ கொள்கைக்கு எதிரானது என தெரிவித்தனர். செங்கல்பட்டில் உள்ள புனித யோசேப்பு ஆலய வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் நீதிதான் தலைமை வகித்தார். மறைமாவட்ட குருக்கள், துறவரத்தார், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சமூக நீதி செயற்பாட்டாளர்கள், தலித் இயக்க தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்வில் சிபிஐஎம் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் பாரதி, மனிதநேய மக்கள் கட்சி மாநில செயலாளர் ஷாஜஹான், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சுகந்தி, விசிக கருத்தியல் பரப்புக்குழு மாநில துணை செயலாளர் அசோக், டாக்டர் ஏசு மரியான், டாக்டர் ஸ்டீஃபன் ஜெயமாரிஸ், டாக்டர் மேரிஜான் மற்றும் தலைமை இமாம் அப்துல் அஹத் காஷிஃபி, காசிமி ஹஜ்ரத் உள்ளிட்டோர் உரையாற்றினர். அருட்பணி செல்வம் வரவேற்புரையும், பேரருட் தந்தை எஸ்தாக்கியூஸ் தொடக்க உரையும் வழங்கினார். வேறு கோணங்களிலிருந்து இன்றைய நாளினுடைய கருப்பொருளை அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லி, நாம் எப்படி போராட வேண்டும், என்ன யுக்திகளை எல்லாம் இன்றைக்கு கையாள வேண்டும் என்று அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தலித் கிறிஸ்தவர்களுடைய விடிவு போராட்டத்தில் மட்டுமே இருக்கிறது. போராட்டம் இல்லாமல் நமக்கு விடிவு இல்லை என்பதை இங்கு பேசிய ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே போராடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் திங்கள் 10ஆம் நாள் இங்கே தலித் கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகள், அவர்கள் மீது அக்கறை கொண்ட தலித் அல்லாத சகோதர சகோதரிகள், அருட்பணியாளர்கள், அருட் சகோதரிகள், பொதுநிலை அன்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள். ஆண்டுதோறும் ஒரு பேரணி நடத்துகிறார்கள், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள். இது ஒரு வாடிக்கையாகிவிட்டது என்று பல பேர் சொல்லலாம். உண்மை, ஒரு வாடிக்கையாகிவிட்டது என்பது உண்மை. ஆனால் அன்புக்குரியவர்களே, வேறு ஒரு கோணத்தில் நாம் இதை சிந்திக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.